மேற்கு தொடர்ச்சி மலை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிக வெப்பம், ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சென்னை திரும்புவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் திருத்தேரி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் பேருந்துகளும் கார்களும் மிக மெதுவாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் பெருநகரங்களுக்கு திரும்புவதற்காக 14,508 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு இன்று 3,184 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ இளங்கலை படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட்கள் நாளை முதல் விநியோகிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டால் உதவி மையத்தை தொடர்பு கொள்வதற்காக எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசிற்கான ரசாயன மருந்து கலவை செய்யும் பணிகளை காலை நேரங்களில் முடிக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வெற்றிகரமாக இயங்க தொடங்கிய ஈநுலை திட்டம் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அணுசக்தி பயணத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இரண்டாயிரத்து 27ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்றுவோம் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறை அரசியல் செய்வதாக சாடியுள்ள அவர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தாக்குதலை கட்டுப்படுத்தியதாக பாராட்டினார். மேலும் அவர்களின் துணிச்சலுக்கும் சேவைக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். அதிகாரிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் காயமடைந்த ஒருவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த தாக்குதலை நடத்தியவர் கலிபோர்னியாவைச் சேர்ந்த கோல் ஆலன் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வாஷிங்டனில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் மற்றும் மெலனியா ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதி அடைகிறேன் என்று எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓய்வு எடுப்பதற்காக கொடைக்கானலுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்குள்ள நட்சத்திர ஏரி பகுதியில் காலை நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என பலரும் ஆர்வத்துடன் முதலமைச்சரிடம் கைகுலுக்கியும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர்.
நடைபயிற்சியின் போது திமுக நிர்வாகி ஒருவர் முதலமைச்சரை சந்தித்து தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி உள்ளோம் என்றும் மீண்டும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை பிடிப்பது உறுதி எனவும் உற்சாகமாக பேசினார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கோடை வெயில் தாக்கம் எதிரொலியாக எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை 250 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் மோர் வழங்கப்படுகிறது. கோடை விடுமுறையையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தரிசனத்திற்காக பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலையில் நெரிசலை கட்டுப்படுத்த கோயில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வாட்டி வதைக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் ஒகேனக்கலில் குவிந்து வருகின்றனர். உடல் வெப்பத்தை தணிக்க ஆயில் மசாஜ் செய்து அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் பொழுதை கழிக்கின்றனர். கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. கோடை வெயில் கடுமையாக அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்கு பெருமளவில் திரண்டு வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான மலர்கள் மலர்ந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகின்றன. சுற்றுலா பயணிகள் வருகையால் ஊட்டி மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தினமும் 15,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வருவதால் ஊட்டியில் ஹோட்டல், லாட்ஜ் கட்டணங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசனக்குடியில் வனத்தை விட்டு வெளியேறிய புலி சாலையில் நடமாடும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறை அறிவுறுத்தி உள்ளது. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலத்தால் மீனவர்கள் பெரிய விசைப்படகுகளில் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன்கள் விலை உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்ற சங்கரா மீன் 500 ரூபாய்க்கும், 600 ரூபாய்க்கு விற்ற பெரிய வகை இறால் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நண்டு, கடமா உள்ளிட்டவை விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. விலை பல மடங்கு அதிகரித்துள்ளதால் ஞாயிற்றுக்கிழமையிலும் காசிமேடு மீன் சந்தையில் கூட்டம் குறைவாகவே இருந்தது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியதால் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளது. மழை குறுக்கிடாமல் இருந்தால் நடப்பாண்டில் உப்பு உற்பத்தியில் 6 லட்சம் மெட்ரிக் டன் அளவை எட்டும் என்று உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இந்த குகை கோவிலில் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக 9ஆம் நாளில் தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு கைலாய வாத்தியங்கள் அதிர தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளிலும் வலம் வந்த தேரை காண ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் ஊரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிக்கப் வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வேன் அதிவேகமாக மோதியதில் மின்கம்பம் முறிந்ததுடன் அருகிலிருந்த கடையின் முன்பகுதி மற்றும் விளம்பர பலகைகள் சேதமடைந்தன. கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் சரிவர தெரியாததால் அதிகாலையில் திரிவேணி சங்கத்தில் திரண்ட சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். விஜயவாடா, குண்டூர், விசாகப்பட்டினம், ராஜமகேந்திரவரம், காக்கிநாடா, கர்னூல், திருப்பதி ஆகிய இடங்களில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் நோ ஸ்டாக் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் எரிபொருள் விநியோகம் குறைந்ததால் அச்சத்தில் அதிக அளவில் எரிபொருளை நிரப்பி வருவதால் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நிலைமையை சரி செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை உடனடியாக இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும் விநியோக அளவை 10% அதிகரிக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதே எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என கூறப்படுகிறது. டெல்லியின் எல்லையில் உள்ள காசியாபாத், நொய்டாவில் வெயில் வாட்டி வதைப்பதால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் காலை 7:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு வகுப்புகளை முடிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் உலக புகழ்பெற்ற பூரம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. வடக்குநாதர் கோவிலை நோக்கி அலங்கரிக்கப்பட்ட யானைகள் அணிவகுத்து வந்தன. கனிமங்கலம் சாஸ்தா கோவிலிலிருந்து பல்வேறு கோவில்களின் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. தொடர்ந்து 250 கலைஞர்கள் பங்கேற்ற செண்டை மேள இசை நிகழ்ச்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது. பிரசித்தி பெற்ற பூரம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளன.
கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வடச்சேரிக்கரா அருகே உள்ள கொம்பளம் பகுதியில் உணவு தேடி வந்த காட்டு யானைகளுக்கு இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. கூட்டமாக வந்த 10க்கும் மேற்பட்ட யானைகளில் 2 யானைகள் ஒன்றை ஒன்று தந்தங்களால் தாக்கிக் கொண்டன. இதனை அங்கிருந்த வனத்துறையினர் வீடியோ பதிவு செய்த நிலையில் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற இருந்த வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சிக்கு எதிராக ஹோட்டலுக்கு வெளியே நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்த கோரியும் டிரம்பிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்கள் சிலர் அதிபர் டிரம்ப், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செட் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஆகியோரின் முகமூடிகளை அணிந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். டிரம்ப் நிர்வாகம் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடைபெற்றது. செர்போனில் அணு உலை விபத்தின் 40வது ஆண்டு நினைவு தினம் யுக்ரைனில் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி அதிகாலை சோவியத் யூனியன் கட்டிய அணு உலை வெடித்ததில் ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளில் கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட்டதுடன் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விபத்தின் நினைவு நாளையொட்டி சம்பவம் நிகழ்ந்த அதே நேரத்தில் ஸ்லாவ் யூட்டிஸ் நகரில் மணி ஒலிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவிடத்தின் அருகே கூடியிருந்த மக்கள் அணுசக்தி குறியீட்டின் வடிவில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி விபத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 6 காவலர்கள் உட்பட 12 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். வடக்கு காசாவின் பெய்ட் லஹியா நகரில் மருத்துவமனைக்கு அருகே உள்ள குடியிருப்புகள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தின. இதில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் காவலர் ஒருவரின் உடலை கண்டு அவரது தாய் கதறி எழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இதுவரை 791 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மியான்மர் தலைநகர் நேபிடாவில் அந்நாட்டின் புதிய அதிபர் மின் ஆங் லைன் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ இடையே முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இரு நாடுகளையும் இணைக்கும் மியான்மர் சீனா பொருளாதார பாதை கட்டுமான பணிகளை விரிவுபடுத்த அப்போது தீர்மானிக்கப்பட்டது. மேலும் எல்லைப் பகுதிகளில் அமைதியை உறுதி செய்ய இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் தகவல் தொடர்பு மோசடிகளை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மியான்மர் அதிபர் உறுதியளித்துள்ளார்.